இப்போ நம்ம வேர்ட் ஆஃப் காடுக்கு போறோம். இன்னைக்கு நம்மளுக்கு வேர்ட் ஆஃப் காட் கொடுக்க போறது ரெவரண்ட் ஆண்ட்ரூஸ் அங்கிள் தான் இன்னைக்கு நம்மள வேர்ட் ஆஃப் காட்ல லீட் பண்ணுவாங்க. ஓவர் டு அங்கிள். சரி தம்பி, எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்லைடு கொஞ்சம் ஷேர் பண்றதுக்கு இது பண்ணுங்கப்பா. அட்மின் ரைட்ஸ் போடுங்க. ஸ்கிரீன் வந்துச்சா? வந்துருச்சு அங்கிள். வந்துருச்சு. வெரி குட். உங்களெல்லாம் பாக்குறதுக்கு கேக்குது தானே எல்லாருக்கும்? ஹலோ, கேக்குது அங்கிள். கேக்குது அங்கிள். கேக்குது. ரைட், வெரி குட். சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பாக்குறதுக்கு, திரும்ப ஜாயின் பண்றதுக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்து எங்க வீட்டுல கரண்ட் இல்லை, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள்ட்ட எல்லாம் வந்து இன்னைக்கு பேசுறது. நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டி நேத்து மீட்டிங்ல இதுல வாட்ஸ்அப்ல ஸ்பெசிஃபிக்கா போட்டிருந்தாங்க, இன்னைக்கு வந்து யோகா பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஆக்சுவலி அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் அதனாலதான் வந்து நான் வந்து ப்ராவெப்ஸ்ல இருந்தும் சாம்சங் இதை மட்டும் பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பட் இன்னைக்கு ஒரு ஓவர்வியூ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வாட் இஸ் அவர் அசம்ஷன், வேர் ஆக்சுவலி வி ஃபெயில், பேசிக் திங் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா சபையில படிச்சவங்க, வேலை இருக்காங்க, வயசானவங்க, நிறைய இருக்கோம், எல்லாருக்குமே எவ்வளவு பைபிள் நாலேஜ் இருந்தாலும் பேசிக் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான் நிறைய பேர் செக் பண்றாங்க. பேசிக் வந்து நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு விரும்புறேன். God's will, that is what very important. From God's will, அதுதான் எல்லாத்துக்கும் the problem. With the first man on earth, Adam, அவருடைய காலத்துல இருந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் ரூட் காஸ் இதுதான். கேக்குதா அபி? ஹலோ, உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ரொம்ப பிரேக் ஆகுது, அதான் பிரச்சனை. அதேதான் பிரச்சனை. இந்த கரண்ட் இல்லாட்டினா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ரொம்ப கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? கண்டினியூவா வரல. இப்ப பரவாயில்லையா இருக்கு அங்கிள்? இப்ப பரவாயில்ல. சரி, நான் மெதுவா பேசுறேன், ஏதோ ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ரைட், ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see. ஃபர்ஸ்ட் வந்து ஆடம் அண்ட் ஈவ், அவங்கள்ட்ட இருந்தே இந்த பேசிக் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னா, கடவுள் அவங்கள்ட்ட வந்து கடவுள் he has a purpose. God created a man with a purpose. He has a purpose for everything. Without purpose, God never do anything. God has created the earth, and then the earth was demolished or something happened, and then God recreated the earth, and he created a man on his own image, and he gave the authority. அவருக்கு வந்து அந்த மனுஷனுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்து ரூல் ஓவர் தி எர்த், இந்த எர்த்தை நீ ஆண்டுக்கோ, இதுல இருக்க ஸ்பீசிஸ் எல்லாம் நீ ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க நீங்க மட்டும் இந்த வருஷத்தினுடைய கனியை மட்டும் நீ புசிக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. மற்றதெல்லாம் புசிக்கலாம். அதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க, அதுல ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு விருட்சம் இருக்குது, அதையும் சொல்றாரு ஆண்டவர். ஜீவ விருட்சம் இருக்குது. அந்த ஜீவ விருட்சம்னா என்னன்றது அவனுக்கு தெரியும் மனுஷனுக்கு. அந்த மனுஷன் போய் அதை சாப்பிட்டு இருந்தான்னா அவன் நிச்சயமாவே எப்பயுமே ஜீவனுள்ளவனாவே இருந்திருப்பான். பட் அவன் என்ன பண்ணல, அதை சூஸ் பண்ணாம இதை போய் சூஸ் பண்ணிட்டான். ஏன் அப்படி சூஸ் பண்ணான் அப்படின்னா, காட்ஸ் வில் என்ன, காட் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டார், நீ இந்த தோட்டத்தை பண்படுத்து, இந்த தோட்டத்துல வேலை செய், பி ஹாப்பி ஆயிரு எல்லாம் சொல்லிட்டு அவனை இருந்தாரு. அதுக்காக வச்சாரு. அவன்கிட்ட கொண்டு வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எப்ப காட் வந்து மனுஷனை கிரியேட் பண்ணாரோ அந்த சேம் டே தி அனிமல்ஸ் வர் கிரியேட்டட். அந்த சேம் டேல கிரியேட் பண்ணி அவன்கிட்ட கொண்டு வந்து விடுறாரு. கொண்டு வந்து விட்ட உடனே அவனுக்கு அவன் வந்து எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். பட் மேன் என்ன பண்றான் பாருங்க, அந்த இடத்துல தான் பைபிள்ல கரெக்டா போட்டிருக்கு, மனிதன் ஆதாமுக்கோ ஏற்ற துணை காணப்படவில்லை.
இது எல்லாமே கிரியேட் பண்ண வித்தியாசமான அனிமல்ஸ், வித்தியாசமான ஐட்டம்ஸ் எல்லாம் காட் கிரியேட் பண்ணாலும் Adam didn't choose any companion from any of the animals. அதுல இருந்து பாருங்க, அதுதான் காட்ஸ் வில். காட் வந்து அதனாலதான் என்ன செய்யறாரு, அந்த மேன்ல இருந்து உமனை வந்து கிரியேட் பண்ணி that is the will of God. That is the reason why God has given a test to Adam. அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்ணதுனால immediately God has given him wife and gave a commandment. அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, நீ வந்து பல்கி பெருகி பூமியை நிரப்புவாயாக. நீங்க அதுதான் உங்களுக்கு வேலை. காட்னுடைய பர்பஸ் அத்தனை ஆத்துமாக்களை இந்த உலகத்திலே கொண்டு வந்து வைத்து திரும்பவுமாக அவைகளை கர்த்தருக்குள்ளாக சேர்த்து கொள்ள வேண்டும்ன்றதுதான் பர்பஸ். அதுதான் ஹோல் யூனிவர்ஸினுடைய ஹிஸ்டரி. அந்த காட்னுடைய பர்பஸே அதுதான். அந்த ஆத்மாலாம் எங்க இருந்து வந்துச்சு, அது எங்க இருந்து எப்படி இருந்துச்சு, அது ஏன் வந்து இப்ப திரும்ப வந்து ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் தட் இஸ் த பர்பஸ். தட் இஸ் த பாட்டம் லைன் ஆஃப் த என்டையர் ஸ்டோரி. அப்ப இந்த ஆத்துமாக்களுக்கு வாழ்வதற்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. அந்த சரீரம், அந்த அவ்வளவுத்துக்கும் சரீரம் வேணும்னா அப்ப இந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து they have to reproduce. அவங்க வந்து பல்கி பெருகி பூமியை நிரப்பணும். அப்பதான் அந்த ஆத்மாக்கள் அந்த சரீரங்களுக்குள்ளாய் வந்து வாசம் பண்ண முடியும். அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆத்மா இருக்கிறதுக்காக கர்த்தர் ஆவியை அருளுகிறார் மனுஷனுக்கு. நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மா ஆயிட்டான். இப்ப அந்த ஆத்மாக்களை தான் ரட்சிக்கணும், அதுக்கு ரட்சகரை அனுப்பணும். அதுக்கு ஏற்ற காலத்துல கரெக்டான டைம்ல இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த பூமியில அவதரித்து கரெக்டான டேல அவர் வந்து சிலுவையில அறையப்பட்டு ரத்தம் சிந்தி இந்த மனுக்குலத்தை மீட்பு சம்பாதிக்கணும். There is a date line. There was a date line and it has to be done on the same day. அதான் பைபிள் சொல்லுது. ஏற்ற காலத்தில் குமாரன் சரியான காலம் நிறைவேறின போது அந்த காலம் டைம் லைன் வச்சுட்டாரு. தட் இஸ் காட்ஸ் வில். சோ பைபிளுடைய ஹோல் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா anything that is not in line with God's will, கர்த்தருடைய சித்தத்துக்கு உள்ளே வராத எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை அழிச்சிருவார். மனுஷனை வந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் படைக்கிறார். அந்த திட்டத்தை விட்டு அவன் வழி விலகி போக வேண்டும். அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றக்கூடாது என்று the very beginning from the Garden of Eden சாத்தான் போராடி கொண்டிருக்கான். இதுதான் ஃபுல்லா ஹோல் ஸ்டோரி. அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயமும் அதுதான். ஸோ அப்ப கர்த்தரின் சித்தம்னு ஒண்ணு இருக்கு. From the beginning of the Old Testament until the end of the Revelations, there is two things always, good and bad. இந்த சிறப்பான கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராக பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், போராடி கொண்டிருக்கிறான். ஆடம்ல இருந்து ஆரம்பிச்சான், ஈவ்ல இருந்து ஆரம்பிச்சிட்டான். இப்படி போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல மனிதன் என்ன செய்கிறான், கடவுளுடைய சித்தத்தை செய்ய தவறும் போது அவன் அந்த ஏடன் கார்டனை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறான். எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அப்ப கடவுளுடைய சித்தத்தின்படி அவன் செய்து இருந்திருந்தான்னு சொன்னா இது நிறைய பேசலாம். ஆடம் பத்தி நான் அடுத்ததெல்லாம் சொல்லணும்னு இருக்கேன். நான் இந்த இதை விட்டு அடுத்த கேரக்டர்கிட்ட போறேன். ரைட். செகண்ட் மேன் சரி வெளியில வந்தாச்சு, எல்லாம் வந்தாங்க காயின் நாபேல் அப்புறம் எல்லாம் வந்தாங்க. ரைட். வந்துட்டு கடைசியில் என்னாச்சு, நிம்ரோத் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான். பாருங்க, நிம்ரோதனுடைய வேலை என்ன, கடவுள் அவனை ஒரு மனிதன் அவன் இருக்கிறான், அவன் வந்து அவன் தன்னை பண்றான், அவன் வேட்டையில் வல்லவனானான். அவன் வேட்டையில வல்லவனாய் அவன் என்ன பண்றான், மிருகங்களை வேட்டையாடுகிறான் என்று சொல்லி நாம பாக்குறோம். பைபிள் சுருக்கமா சொன்னாலும் அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. He portrayed himself as a protector or as a savior of human beings from the animals. விலங்குகளுக்கு எல்லாம் வந்து அது ஒரு எனிமிட்டி, அதாவது அதுங்கள்ட்ட நான் உங்களை பாதுகாப்புறேன், ஐ எம் த ஒன் அப்படின்னு சொல்லி இவன் முன்னிறுத்துகிறான், இவனை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்து விடுகிறான். கடவுள் என்ன சொல்றார், கடவுள் சித்தம், நானே உங்கள் தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், என்னுடைய மகிமையை நான் வேறொருக்கும் கூடேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பூமியை நிரப்பணும். பூமி வந்து ஒரு 50% ஆஃப் எர்த் இஸ் ஆன் வாட்டர் அண்ட் ரிமைனிங் இஸ் எர்த். இந்த 50% நிரப்பணும். அதுல டைவர்ஷன் கொண்டு வராங்க இவங்கெல்லாம். என்ன சொல்றான் நிம்ரோத், அவனுடைய மக்கள் அவங்களோட என்னன்னா, இந்த வான பரியந்தம் எட்ட வேண்டும் அப்படின்னா என்ன, ஹெவன்ஸ், இதனுடைய உச்சி வந்து வான பரியந்தம் எட்ட வேண்டும். there is a scheme, there is a timeline. ஒரு டைம் லைன் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு ஆண்டவருக்கு.
என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்துல வரான்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்ப ரட்சிப்பு பரலோகத்தை நாம் அடைய வேண்டியது எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பரலோகத்தை அடைய முடியும். ஆனா மனுஷனுடைய பிளான் பாருங்க, இட் இஸ் டோட்டலி அவே அண்ட் அகெயின்ஸ்ட். கடவுளுடைய திட்டத்திற்கு எதிரான ஒரு திட்டமாக என்னுடைய முயற்சினாலே, என்னுடைய திறமையினாலே, என்னுடைய பணத்தினாலே, என்னுடைய வலிமையினாலே நான் இதை சாதிப்பேன்னு சொல்லி அவன் ஒரு பெரிய பில்டிங் கட்ட ஆரம்பிச்சான். இந்த பில்டிங்னுடைய உச்சியில போட்டோம்னா நம்ம போய் பார்த்துடலாம், கடவுளை போய் பிடிச்சிக்கலாம் ஹெவன்ஸ்க்கு, அது வரைக்கும் நான் முயற்சி செய்வோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த திட்டத்தை எடுத்து கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராக அவன் செயல்படுறதுனால பாபேல் கோபுரம் 2ஆக அதுவே நின்று போச்சு. பாஷைகள் மாறி மக்கள் பிரிந்து போகும்படியாக கர்த்தர் செய்கிறார். 3ஆவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை. ஆபிரகாம் தேவன் ஒரு ஊர்ல இருந்து அவனை அழைக்கிறார். அவன் என்ன செய்யறான், அவங்க அப்பா கூட இருக்கிறான், அவங்க அப்பா கூட இருந்துட்டு இருக்கான். கடவுள் அவனை அழைத்த போது அவன் என்ன செய்யறான், அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு வர்றான். அதுக்கப்புறம் சகோதரன் லோத்து எல்லாரும் வர்றாங்க. அப்புறம் அது வரைக்கும் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. ரைட், நான் உன்னை கூப்பிட்டேன், நீ எல்லாம் குடும்பத்தை தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கியா, ரைட் வா நீ ஏதோ பண்ணு, வாய்ஸ் நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்யறியா, ரைட் பேசாம வந்துடுவார் கடவுள். நம்ம வாழ்க்கையில அப்படிதான், ஆண்டவர் ஒண்ணு செஞ்சாருன்னு சொல்லிட்டு நாம ஏதோ ஒண்ணு பண்ணோம்னு வச்சுக்கேன், ஒரு சில டைம்ல ஆண்டவர் அது தடுப்பாரு. இன்னொரு சில சமையல் நீ வாய்ஸ் அப்படி போப்பா, நீ பாத்துக்கலாம்ப்பா, நீ எப்ப எங்கேயோ போயிட்டு வர்றியோ அன்னைக்கு நீ வாரு, நீ அன்னைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவார். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில மாட்டேங்கிறாரு, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணல, ஏன் நான் வெற்றி பெறல, ஏன் நான் முதல்ல நல்லா ஜெயிச்சுட்டு இருந்தேன், எனக்கு அந்த ஜெயிப்பு ஏன் வரமாட்டேங்குது, அந்த வெற்றி ஏன் வரமாட்டேங்குது, ஏன் இப்ப தோல்வி அடையுது, ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஏன் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ இல்ல அப்படின்னு நினைச்சோம்னா இதுதான் காரணம். somewhere some time we have not obeyed God and we have started doing our own will. நம்மளுடைய இஷ்டத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால மேத்யூ கேக்குதா? கேக்குதா அங்கிள்? ஓகே ஃபைன். அதனால என்ன ஆகுது, கடவுள் அவருடைய திட்டத்தை அப்படியே சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. இங்கே ஆபிரகாமுக்கு இப்படிதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, அவங்க அப்பாவெல்லாம் கூட்டு ஒரு ஊருக்கு வந்துட்டான். நல்லா விளக்கம் சொன்னா அது ஆபிரகாம் பத்தி மட்டும் பேசணும். நான் அதனால என்ன பண்றேன், அப்படியே கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு போறோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அங்க விட்டுட்டு என்னைக்கு அவன் கிளம்புறானோ அன்னைக்குல இருந்து தான் மறுபடியும் ஆண்டவருடைய இன்டராக்ஷன் வருது. பைபிள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமத்துல ஒன்ஸ் he left his family, அவன் திரும்ப கிளம்பும் போது அப்புறம் தான் ஆண்டவருடைய இன்டராக்ஷன் வருது. ரைட், ஸ்டில் காட் அவன்கிட்ட என்ன சொன்னாரு, உன் சந்ததியை பலுகி பெருகி பூமியின் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரத்தை போல ஆக்குவேன்னு சொன்னாரு. அப்பயும் ஆக்கல. ஏன் ஆக்கல? வெயிட் பண்றாரு ஆண்டவர். அடுத்தது லோத்து எப்படி பிரிஞ்சு போனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரைட், பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, எப்படி ஆபிரகாம் ஆசீர்வாதம், ஆபிரகாம் எப்படி அவனுக்கு தசமபாகம் கொடுத்தாங்கலாம் நம்ம ஒரு நாள் விரிவா பார்த்துட்டோம். சீமானாகிய இருந்த அந்த ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஒரு நாள் பஞ்சம் வருகிறது. என்ன வருது? பஞ்சம் வருகிறது. ஆபிரகாமுக்கு பஞ்சம். அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்கணும்னா அவன் என்ன செஞ்சிருக்கணும், ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவரத்துல கேட்டிருக்கணும். பட் instead of looking towards heaven, what he did, ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். அப்ப எகிப்து என்ற ஒரு நாடு ஒரு வல்லரசாக இந்த பூமியில இருந்தது. ஒரு பெரிய வல்லரசு எகிப்தில் நிறைய ஸ்காலர்ஸ், நிறைய பில்டிங்ஸ், வானலாவிய விஷயங்கள், செழுமை, நைல் நதி ஓடுகிறது, கோதுமை விளைகிறது, எல்லாம் இருக்குது. உடனே என்ன தோணுது இவருக்கு, இவருடைய உலக அறிவை பயன்படுத்தி வருகிற அந்த டிராவலர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ் கேட்ட அந்த அறிவை பயன்படுத்தி நாம் எகிப்துக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம். இதனால இவர் போனதால தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் இவருடைய பேரன் யாக்கோபு சொல்றாரு, எகிப்திலே தானியம் உண்டு கேள்விப்படுகிறேன், நீங்க எல்லாம் அங்க போங்க அனுப்பி. அந்த இன்க்ளினேஷன் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ எகிப்துக்கு போக வேண்டியது ஆண்டவர் அழைச்சு பண்ணல. ஆனா ஆபிரகாம் தானா டிசைட் பண்ணி, இட் இஸ் தி மேன்ஸ் வே. So anything that from God to man will survive and it will be flourishing, but man to man will be destroyed and never get flourishing. ஒரு மனிதனுடைய திட்டங்கள் கடவுளிடமிருந்து வந்தது என்று சொன்னால் அது எப்போது நடக்கும், கடவுளுடைய சித்தப்படி, இன் அலைன்மெண்ட் வித் காட்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தருடைய திட்டத்திற்குள்ளாய் நாம் அடக்கி இருப்போம் என்று சொன்னால் அது வாய்க்கும். அது வாய்ப்பது மட்டுமல்ல, அது செழிக்கும்.
அது நன்மையாக முடியும், அது வெற்றியாக முடியும். அதே நேரத்துல மனிதனுடைய திட்டத்தின்படி மனிதனிடத்திலிருந்து வருகிற எண்ணங்கள், மனிதனிடத்திலிருந்து தோன்றுகிற ஆலோசனைகள், மனிதனிடத்திலிருந்து வருகிற எல்லா காரியமும் இப்படித்தான் முடியும் என்பதற்கு ஆபிரகாமும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப என்ன நடக்குது? இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றாரு, எல்லாத்தையும் பெற்றுட்டு போறாரு எகிப்துல அவரால் நிம்மதியா இருக்க முடியல. அங்க போய் ஒய்ஃப் வந்து தங்கச்சின்னு சொல்லி சொன்ன உடனே போயிடுறான், தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இவருக்கும் நடக்குது, இவர் பையனுக்கும் நடக்குது இதே கதை. தூக்கிட்டு போன உடனே அங்க அவன் அந்த அரசனை வந்து தேவன் வாதிகளால் வாதிக்கிறாரு. உடனே ஏன் இப்படி செஞ்சான்னு சொல்லி அவன் திட்டி போய் தொலையான்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அது வரைக்கும் சாராளுக்கு வந்து ஹீப்ரூண்ட் அதுக்கு முன்னால இருந்து அதை பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இந்த அடிமைகள் வைத்துக் கொள்ளும் பழக்கம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லுவார், இந்த அடிமைகளை பத்தி பேசும்போது கூட யாத்ராமத்துல மோசேக்கு கட்டளை கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, நீ எகிப்துல அடிமையா இருந்தலடா, அதனால யூப்ளி வருஷம் வரைக்கும் வச்சுக்க, அதுக்கப்புறம் துரத்தி விட்டுற அடிமைய அப்படின்னு சொல்லுவார். இந்த அடிமைகள் வச்சுக்கிற பழக்கம் வந்து ஆண்டவர் கொடுத்த பழக்கம் இல்லை. இவங்க எங்க போய் கத்துட்டு வந்தாங்க? இந்த ஈஜிப்ட்ல போய் கத்துட்டு வந்துட்டார். இந்த கடவுளால் கொடுக்கப்படாத இந்த பழக்கத்தை அவர் கற்றுக்கொண்டு இந்த ஆகாரம் தூக்கிட்டு வந்ததுனாலதான் வீட்டுல இந்த சாரானுக்கு வந்து சரி வேலைக்கு ஒரு ஆள் அப்பா ஜாலியா இருக்கு. நீங்க நிறைய பொண்ணுங்க நீங்களாம் அப்படித்தான் பண்றீங்க. யாரோ ஒரு சர்வெண்ட் வந்து வேலை செய்ய, நம்ம வீட்டு வேலையை நம்ம ஏன் செய்வானே அப்படியே இருந்துருது. அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுன்னு சொல்றது எப்பயாவது ஒரு சிலது. ஆனா நான் சொல்றேன், பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு கரெக்டா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பசங்க, நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றேன், வண்டி எடுத்துட்டு போறேன், சர்வீஸ் பண்றேன், அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரு குக்கர் மூடி சரியில்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுறா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமா அதெல்லாம் பாருங்க, நீங்க உங்க வேலையா, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வந்து ஆன்லைன்ல எனக்கு வந்து ஒர்க் இருக்கு, கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. பேரண்ட்ஸ் கொடுக்குற வேலைகளை நீங்க செய்து பழக வேணும். அதுக்கு ஒரு ஆளை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அலைன்மெண்ட் வித் காட் பிளான். உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களால முடியாத பட்சத்தில், அதாவது எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே என்ன இப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்மளுடைய பிரின்சிபல்ஸ் முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர் வேல்யூஸ் அதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸெப்ஷன்ஸ் ஆன் கண்டிஷன் பேஸ்ட் டெம்பரரிலி வில் கம். சரியா? அது நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க அதை பத்தி கேளுங்க. ரைட். இப்படி அந்த ஆகாரம் கூட்டிட்டு வந்ததுனால என்ன ஆச்சு? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிரச்சனை. யாருக்கு அவருக்கு இல்ல, அவர் பையனுக்கு, அவருடைய இன்னைக்கு வரைக்கும் மிசைல் அட்டாக்கு அது இதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை சால்வ் ஆகவே இல்லை. என்ன காரணம்? இட்ஸ் மேன் டு மேன். காட் டு மேனா இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காரு. ரைட். அடுத்த ஆளுக்கு போயிடுவோம், டைம் ஆச்சு. மோசையை பத்தி உங்களுக்கு தெரியும், எல்லாம் போனாரு. மோசையை வந்து தண்ணிக்குள்ள இருந்து எடுத்தாங்க, கொண்டு போய் எங்க படிச்சது மோசை எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை யூனிவர்சிட்டி. நான் சொன்ன அது வல்லரசு சூப்பர் பவர் நேஷன்ல படிக்கிறாரு. He is eating the best because he is eating the palace diet, which is the creamy of the cream. அதுக்கப்புறம் he has been taught by the scholars. பேலஸ்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வல்லரசனுடைய டாப் எல்லாத்துலயும் இவர் படிச்சிருக்காரு, எல்லாத்துலயும் வந்து ஹெல்த்தியா இருக்காரு, ஸ்ட்ரென்த்தா இருக்காரு. இப்ப மோசஸ் தெரியுது, நான் ஹீப்ரூ, ரைட்டு, நான் என்ன பண்ணணும், இந்த மக்களை வந்து நான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு பையனை ஒருத்தனை ஒரு நாள் கொன்னுறாரு, அடிச்சு கொன்னுறாரு இல்லையா? கொன்னுட்டாரா? இது வந்து ஆண்டவரா, நீ போய் ஒருத்தனை கொல்லு, நான் உன்னுடைய தலைவராக ஏற்படுத்திருக்கேன், நாட்டை நீ ஜெயித்து இந்த மக்களை மீட்டு கொண்டு போக வேண்டும், உண்மையில் என்னுடைய அதிகாரத்தை வைக்கிற இந்த ஸ்வாடு, நீ கத்திய புடி, நீ போய் ஜெயிச்சு சண்டை போடு, அடிச்சு கொண்டுட்டு போ அப்படின்னாரு ஆண்டவரு. ஆனா மோசே அப்படி நினைச்சுக்கிட்டாரு, நாம ஒரு பெரிய இலவசம், நாம கொண்டு வந்து ஒவ்வொரு எஜிப்சியனா கொன்னுட்டு, இப்படி மோசே வந்து ஒவ்வொரு எஜிப்சியனா கொன்னுட்டு இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் மீட்டு கொண்டு போகணும்னா எத்தனை வருஷம் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் மேன் டு மேன், மனிதனுடைய எண்ணங்கள். பட் காட்ஸ் பிளான் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மேன்ஸ் பிளான். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நீ இப்படியா பண்ற, நீ வந்து இந்த லைன்ல நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்வோன் உன்னை கொண்டு ஓடி போடான்னு சொல்லி அவனை துரத்தி விட்டு போய் மீதியானியன் தேசத்துல அங்க இருக்கிற அவனுடைய மாமனார் ஆகிய அந்த ஹை பிரீஸ்ட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் ஆடு மேய்க்க வச்சு, மாடு மேய்க்க வச்சு, வனாந்திரத்துல இருக்க வச்சு, அங்க கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்து, அப்படிப்பட்ட ஒரு காமன் மேனா என்னைக்கு அவன் மாறி வர்றானோ அன்னைக்கு முச்செடி தரிசனம் தந்து அவனை திரும்பவுமாக கத்தி இல்லாம கோல் எடுத்துட்டு போக சொல்றாரு.
நீ கத்தி எடுத்துட்டு போய் அவனை கொண்டுடலாம், ஈட்டி எடுத்துட்டு போய் கொண்டுடலாம் நினைச்ச உடனே God's plan is entirely different from man's plan. கடவுளுடைய திட்டம் மனிதனுடைய திட்டப்படி அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக கடவுள் அவனை ஒரு குச்சி எடுத்துட்டு அனுப்புறான். நீ போடா குச்சி எடுத்துட்டு போடா, போய் அவன் போய் குச்சியோட போய் அவன் போய் பார்வனை பார்க்கறான். ஸோ இதை பத்தி நிறைய பேசலாம். நான் எல்லாத்தையும் விளக்கிட்டு இது ஒண்ணு மட்டும் எடுத்து பேசலாம், நிறைய பேசலாம். பட் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒவ்வொருத்தரா ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ நம்ம நேரம் நம்ம பாயிண்ட் வந்துடும். ஏன்னா அடுத்து நான் ஆரம்பிச்சு அப்படியே போனோம் லெவிட்டிக்ஸ் அப்புறம் எக்ஸோடஸ் போயிட்டே இருக்கும். ஓகே, லெட் அஸ் கம் டு சாம்சன். யூ நோ சாம்சன் இஸ் ஒன் ஆஃப் த ஜட்ஜ். இந்த படத்துல கூட பாருங்க, சாம்சன் நல்லா ஒரு ஹேண்ட்ஸம் மேனா படுத்திருக்காரு. அவருக்கு தலையில 7 சடை இருந்துச்சு நம்ம வாசிக்கிறோம். சாம்சன் கதையை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை அதிகாரம்? 13, 14, 15, 16, 13, 14, 15, 16 4 அதிகாரம் ஃபுல்லா சாம்சன் பத்தி இருக்கு. 20 years he has judged the Israelites. இந்த சாம்சன் வந்து நம்ம எல்லாமே சின்ன வயசுல இருந்து நம்ம இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? we equate சாம்சன் டு கோலியாத். உண்மைதானே? என்ன பி அபிஷேக் இருக்கானா? ஹலோ, கேக்குது அங்கிள், கேக்குது. சரி, நாம எப்பயுமே வந்து நம்ம சாம்சன் உடனே நம்ம என்ன நினைச்சுக்கோம்? கோலியாத் மாதிரி கையை இருக்கும், அப்படி இருக்கு, எடுத்தா வந்து நின்னா அப்படி அந்த மைண்ட் செட் தான் இருக்கு. ஆக்சுவலா அப்படி இல்ல. இந்த படத்துல இருக்க மாதிரியும் கிடையாது. சாம்சன் இஸ் an ordinary person. அவன் ஈவன் குள்ளமா கூட இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். சும்மா ஒரு சாதாரண ஆளு. எப்படி சொல்றீங்க? எங்கேயாவது பைபிள்ல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. கோலியாத்தை பத்தி சொல்லும் போது அவன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பெரியவன், அவனுடைய ஈட்டி எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த 13, 14, 15, 16 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா எந்த இடத்துலயும் there is no description of his physique. அவனுடைய சரீரத்தை குறித்து, அவனுடைய உருவத்தை குறித்து எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் வேதம் சொல்லவில்லை. அதே நேரத்துல தாவீதை குறித்து கூட அவன் உள்ளங்கால் வரை முழு பழுதும் இல்லாதவமா இருந்தான்னு சொல்லி தாவீதை பத்தி சொல்லுது. சவுலை பத்தி சொல்லும்போது எல்லா மக்களுக்கும் மேல அவனுடைய தோளுக்கு கீழாக தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்குது. நான் சாம்சனை பத்தி பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷனே இல்லை. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், வந்து நினைக்கிறாங்க இவள்கிட்ட ஜெயலலிதாவுக்கு என்ன கேட்கிறாங்க? இவருடைய பலம் எங்க இருந்து உண்டாயிருக்குது? இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் இருக்குது? அதை நீ கண்டுபிடி. வந்து ஒரு பெரிய கோலியாத் மாதிரி இருந்தான்னு வச்சுக்கேன், அவன் அப்படிப்பட்டவனை போய் இவன் பலம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் என்ன முட்டாளா? அவன் அவளை எக்ஸசைஸ் பண்றான், அவளை சாப்பிட்டான், மசில் இருக்கு, கால் மாதிரி அவன் கால் இருக்கு, 2 கால், அவன் கை இவ்வளவு நீளத்துக்கு இருக்குது, எடுத்தான்னா அடிச்சான்னா அது வந்து கேட்க தேவை பாலே தெரியும். சாதாரண ஆளு, இந்த சாதாரண ஆளு எப்படி இவ்வளவு பராக்கிரமம் செய்யறான்? ஒரு எலும்பு எடுக்கிறான், எடுத்து 1000 பேரை கொண்டுறான். திடீர்னு உள்ள போய் ஒரு 300 நரியை பிடிக்கிறான், திடீர்னு போய் சிங்கத்தை கொள்றான். எப்படி இவ்வளவு பவர் இந்த ஒரு சின்ன ஒரு சாதாரண ஆளுக்கு? இதுதான் அப்ப வேதத்தை எடுத்து நல்லா வாசிச்சீங்கன்னா இதுல நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் தேவ ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். அப்போது தேவ ஆவி இறங்கினதுனாலே அப்படின்னு தான் எல்லாமே. லைஃபே பார்த்தீங்கன்னா நிறைய பசில்ஸ் தான். அது பாட்டுக்கு ஒரு திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். எல்லாமே the purpose is to punish the அப்படி எல்லாம் அவன் வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுங்க, ஏன் இவன் அப்படி பண்ணான், ஏன் அங்க போனான், அங்க பொண்ணுகிட்ட போனான், ஏன் இப்படி போனான் பாருங்க. அவன் சாதாரண ஒரு ஆளு, அவனை பிடிக்காத வச்சுதான் அவன் கதவே பேத்து எடுத்து போயிட்டு மலை மேல வச்சுட்டான். இப்படிப்பட்டதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நிபந்தனை, கர்த்தருடைய திட்டம் என்ன? அவன் நசரேனா இருக்க வேண்டும், நசரேய விரதத்துல இருக்கணும். அதை அவன் as long as he fulfilled that, எவ்வளவு நாள் அதை அவன் கடைபிடித்தானோ அவ்வளவு நாளும் கர்த்தரும் அதை கடைபிடித்தார். கர்த்தர் அவனோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அவன் மேலே ஆண்டவர் ஆவியானவர் இறங்குனதுனால அவன் பராக்கிரமசாலியாக, அவன் பலன் எங்கே இருந்து வருகிறது என்பது எவனுக்கும் தெரியாது. ஏன்னா தேவ ஆவியானவர் இறங்குறது, அவன் மேல இறங்குறது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. இவனை கட்டி கொண்டு போறாங்க, இவன் சொல்றான், நீங்களே என் மேல விழக்கூடாதுயா, இஸ்ரவேலர்கிட்ட சொல்றான், எனக்கு கொண்டு போய் விடுங்க, அவன்கிட்ட விடுங்க. இவனை கட்டி கொண்டு போன உடனே இவன் வந்து அவங்கள போய் வந்து அடிக்கணும்லாம் தோணல இவனுக்கு. சரி கட்டிக்கிட்டு போறாங்க. அங்க போன உடனே அவங்க எல்லாம் என்ன பண்றானுங்க? கத்துறானுங்க.
நான் இது குறித்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். there is something in the music. Music acts as a medium of God's spirit. ஸோ மியூசிக், சாங்ஸ் இதெல்லாமே நம்ம சர்ச்சில் ஏன் பாடுறோம், ஏன் வச்சிருக்கோம், ஏன் வர்ஷிப்ல யூஸ் பண்றோம்னா இதுதான் காரணம். அவங்க கத்துல தேவா அதை கேட்ட உடனே அந்த தேவாவியானவர் மேல பலமா இறங்குனதுனால அவன் என்ன பண்ண, நூல் பிஞ்ச மாதிரி பிஞ்சு போச்சு அவன் கையில இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், ரைட், அதை பத்தி போதும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை அவன் நம்பவில்லை. அவனுடைய பலன் வந்து அவன் சரீரத்திலே கிடையாது. பாருங்க, it is God's will, God's power that used Samson. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டும். சாம்சன் எங்கேயா போய் எக்ஸசைஸ் பண்ணா, யோகா பண்ணா, ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ரைட், ஓகே. அப்ப யோகானா என்ன, ஏன் நாம அதை பண்ணணும், அதை பண்ணதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், நம்ம இப்ப என்னத்துல குறைஞ்சு போயிட்டோம், அப்ப அதை பண்ண நமக்கு என்ன ஆயிரும்? நம்ம சூப்பர் நேச்சுரல் பீயிங் ஆயிருவோமா, இல்ல நம்ம வந்து மற்றவங்க எல்லாம் விட அறிவுல சிறந்தவங்களா ஆயிருவோமா, இல்ல பிசிக்கல பெரிய ஆள் ஆயிருவோமா? ஈவன் சாம்சன் ஒண்ணுமே பிசிக் இல்லாத சாம்சனை கர்த்தர் வந்து மற்ற எல்லாரை விட பெரிய பெரிய படை வீரர்களை விட அதிகமா செயல்படுத்தினாரு. இப்ப எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது பாருங்க. when compared to Goliath, David is just a shepherd boy. கோலியாத் வந்து ரெகுலரா ஆர்மி பிராக்டிஸ்ல இருந்த ஆர்மி மேன். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சவுல் சொல்றான். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். நீயோ சிறு பையன். சிறு வயது முதல் யுத்த வீரன் என்ன செய்யும்? யுத்த வீரன் என்ன செய்யணும்? ஓடணும், ஜாக்கிங் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், கத்தி எடுக்கணும், குதிரையில ஏற எல்லாம் பண்ணணும். இவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் பே பே பேன்னு. பாருங்க, அப்ப it is not the exercises, it is not the physical efforts that made அதாவது தாவீதுடைய சரீர முயற்சி கோலியாத்தை கொல்வதற்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படவில்லை. God never used that kind of flesh or human efforts. மனிதனுடைய முயற்சிகளையோ மனிதனுடைய எக்ஸசைஸையோ ஆண்டவர் நம்பி இல்ல. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், வாட் இஸ் இட்? யோகா இஸ் a Hindu practice. அது வந்து அந்த முனிவர்களால நான் தவம் இருக்க போறேன் காட்டுல அப்படி இப்படின்னு போய் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது எப்படி வருது நம்மள்ட்ட? எப்பயுமே சாட்டன் எப்படி கொண்டு வருவான்னா, அதுக்கு வந்து வேஷம் போட்டு தான் கொண்டு வருவான். wolf will never come directly. ஓனாய் நேரா வர்றது, அது பசு தோல் போட்டிட்டு ஆட்டு தோலை போதி தான் வரும். என்ன சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் அது ஒரு ஸ்பிரிச்சுவலுங்க, அது ஆவிக்குரிய விஷயங்க. ஆனா அது வந்து ரிலீஜியஸ் இல்லைங்க, எங்க மதத்தை சார்ந்தது இல்லைங்க, இது பொதுங்க அப்படிம்பாங்க. இது நம்ம இந்தியனுடைய இதுங்க, அதை வந்து அது கல்ச்சர், நம்ம ஹெரிட்டேஜுங்க, அது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷனுங்க, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், தெரிஞ்சுக்கணும். நல்ல முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்காம பண்றதுனால தாங்க ஒண்ணுமே செய்யாம போயிடுறோம். நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், ஐயோ நம்ம நிறைய விஷயம் இருக்கு போட்டு நம்ம தெரிஞ்சுக்காம, அது தெரிஞ்சுட்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்காக கொண்டு வருவாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, அது லேட்டர் அது என்ன இன்னும் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்துட்டாங்க. யூஎன்ல எல்லாம் வெளிநாடுலாம் சேர்த்து எங்களோட அது வெல்னஸ்க்கு ஃபிட்னஸ்க்கு நாங்க ப்ரூவ் பண்றோம். ரைட்டு, என்ன ப்ரூவ் பண்ணீங்க நீங்க? அது வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குது. ரைட்டு, பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குது, அப்புறம் ஹெல்த் கொடுக்குது. பாருங்க, இந்த பாபா ராம்தேவ்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். யோகா சாமியார் சொல்லிட்டு நல்லா காவியை உடுத்தி நல்லா தாடி வச்சுட்டு முடியை வளர்த்துட்டு டெல்லியில ஆச்சான்னு பெருசா நடத்துவார். அந்த ஆள் பதஞ்சலின்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஏற்படுத்தி பண்ணி நல்ல ஒரு பிசினஸ் போச்சு. கவர்மெண்ட் ஃபுல்லா சப்போர்ட் போச்சு. நோ டாக்ஸ், நத்திங். அவன் என்ன பண்ணாலும் அதை பத்தி கேள்வி இல்லை, எந்த ரூலும் கிடையாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில சிக்காய கிடந்தான். யாரு? பாபா வந்து யோகா குரு, அவருக்கே சிக்கு. இவங்க சொன்ன அப்ப யோகா அவருக்கு அவருக்கே ஹெல்ப் பண்ணல. ரெண்டாவது, கோவம் வராது, பீஸ் ஆஃப் மைண்ட். அவர் ஏஞ்சி போய் ஒரு ஆளை அடிச்சு அது பெரிய பிரச்சனை. டிவியில யூடியூப்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப லேட்டஸ்டா என்ன பண்ணாங்க, சில்ட்ரன் யோகா, கிறிஸ்டியன் யோகா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வெர்ஷன், வேற ஒரு வெர்ஷன் வருது. நான் சொன்னேன் போட்டுக்க பாருங்க, எடிபிள் பாய்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாங்க, இந்த விஷம் தாங்க, ஆனா நீங்க சாப்பிடலாம், ஒண்ணும் பண்ணாது, அது கொஞ்சம் மெதுவா தான் வேலை செய்யும் அப்படி. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களே அது மறைந்து வருது. சார் நாங்க ஏன் எங்களுக்கு செய்யக்கூடாது? ரைட்டு, நாம அது பார்ப்போம், ஏன் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்றது, 3 விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். நிறைய இருக்கு. டைம்ல நான் 3 மட்டும் சொல்றேன். ஒண்ணு வந்து the பொசிஷன்ஸ், அதனுடைய நிலைகள், ஒவ்வொரு ஆசனங்கள் இருக்கு இல்லையா, ஆசனாஸ் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஆசனமும் எதற்கு இணையா இருக்குதுன்னா, ஒவ்வொரு விதமான இந்து கடவுள்களை வணங்குவது போல அல்லது அவங்கள ரெப்ரசன்ட் பண்றது, அவங்களுடைய சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்றதுக்கான ஆசனாஸ் தான் இருக்கு. ரைட்டா? ஸோ இப்படி நம்ம இந்த ஆசனா செஞ்சுன்னா என்ன அர்த்தம்? அவங்கள நம்ம வணங்குற மாதிரி அர்த்தமா? பாருங்க, இப்போ வந்து இன்னொரு நபர் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது கிதியோன் ஆண்டவர் யூஸ் பண்ணும்போது, கிதியோன் ஒரு பயந்தாங்கொள்ளி. அவன் வந்து ஆலை கறிக்கு, அதாவது
கோதுமை பார்லி அறுத்து களத்துல போரடிக்காம ஆலை கருகில், ஆலைன்னா என்ன அர்த்தம்னா அந்த வைன் பிரஸ்க்கு ஒரு பெரிய தொட்டி இருக்கு, அதுல போட்டு மிதிப்பாங்கல்ல, அது 4 பக்கம் தொட்டி மாதிரி இருக்கு. தொட்டிக்குள்ள ஒளிஞ்சுட்டு வந்து அதை தூட்டிட்டு இருக்க ஒரு பயந்தாங்கொல்லி. அந்த பயந்தாங்கொல்லிய ஆண்டவர் எப்படி யூஸ் பண்ணாரு பாருங்க. ஒரு பெரிய சேனை இருந்தாலும் அந்த தைரியத்துல அவன் போயிருப்பான். அதுவும் வேணான்ட்டாரு. அப்புறம் 300 பேர் அனுப்பி அதுல 300 பேர் எப்படி செலக்ட் பண்ணாருன்னா, போய் தண்ணிட்டு கூட்டு போ, தண்ணியில போய் நாய் நக்கி குடிப்பது போல இருந்தவர்களை எடுத்துக்கோ, முழங்கால் படியிட்டு ஊன்றி அதுல எடுத்து குடிச்சவங்களை வந்து நீ என்ன பண்ணாத, எடுக்காதனால. என்னன்னா, there are some position to worship some gods. நம்ம கடவுளை நம்ம வணங்குற பொசிஷன் கிடையாது, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில பொசிஷன் இருக்கு. அந்த மாதிரியான ரெசம்பிளன்ஸ் இருக்கிறது நமக்கு ஒரு மறைமுகமாக இது ஒரு எக்ஸசைஸ், இதை பண்ணு அப்படின்ற மூலமாக வந்து நம்மை மறைமுகமாக இந்த மாதிரியான பழக்கங்களுக்குள்ளாய் நம்மை கொண்டு வருவதற்கான பொசிஷன்ஸ் எல்லாம். ரைட், இதை பண்ணா இந்த உறுப்புலாம் வேலை செய்யும், இதை பண்ணா அந்தந்த உறுப்புலாம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாதா? நான் கேட்கறேன். கடவுள் படைக்கும் போதே வந்து அவனை வந்து யோகா ஆசிரியனா எல்லாரும் செய்யணும்னா அதை வந்து கடவுள் அந்த மாதிரி வச்சிருந்திருப்பாரு. அது பண்ணாதவங்க எல்லாம் பண்ணவங்களை விட பண்ணாதவங்க அமைதியா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமா ஹெல்த்தியா வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒண்ணுதான் வந்து உங்களை ஹெல்த்தியா வாழ வைக்கணும். இது வரைக்கும் எந்த ப்ரூஃபும் இல்லை. இதை பண்ணா எந்த நோயும் வராதுன்ற எந்த ப்ரூஃபும் இல்லை. இதை பண்ணா ரொம்ப நாள் வாழ்வாங்கன்ற ப்ரூஃபும் இல்லை. இதை பண்ணா வந்து மன சமாதானமா இருக்குன்றதுக்கு ப்ரூஃபும் இல்லை. எந்த ப்ரூஃபுமே கிடையாது. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் பண்றியா அப்படியே மனசு அப்படியே வெறுமையாக்கு, அப்படியே ஃபோக்கஸ் பண்ணு, சூன்யத்துல ஃபோக்கஸ் பண்ணு. எங்க பண்ணணுமா? சூன்யத்துல பண்ணணுமா. மனசுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படியே ஒரு ஹாலோ ஃபீலிங் வரணுமா. எப்படி வரணும்? உனக்குள்ள அப்படியே வந்து ஒரு ஹாலோ ஃபீலிங் வரும். கடவுள் வந்து அது இது டைரக்டா கடவுளுடைய திட்டங்களுக்கு ஆப்போசிட். கடவுள் வந்து என்னைக்குமே ஒரு மனிதனை வந்து எப்படி படைச்சிருக்காருன்னா, ஒரு சரீரம் வெளியில, சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா, அதுக்குள்ள ஒரு ஆவி கொடுத்திருக்காரு. கொடுத்து ஒரு மனிதன் எப்போதுமே நிறைந்தவனாக பரிசுத்த ஆவியானவரை அவனுக்கு அனுப்பி அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அப்படி சொல்லி எல்லாம் நிறைவுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எம்டி என்னைக்குமே சொல்லுது. எப்ப சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஓமையில சொல்லுவாரு, ஒரு பிசாசு ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு காடு மலை எல்லாம் மேடு எல்லாம் வனாந்திரத்தை தேடி திரிந்து அழைப்புண்டு திரும்ப நான் விட்ட இடத்துக்கே போவேன்னு சொல்லி திரும்பி வரும்போது அவங்க பார்த்தா அந்த வீடு வெறுமையாக்கப்பட்டு வெறிக்கு ஜோடிக்கப்பட்டு வைத்த உடனே திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு அவனோட உள்ளத்துல வந்து குடியிருந்தது. ஸோ இதுக்காக தான் உன்னை எம்டி பண்ண சொல்றாங்க. ஸோ எம்டி பண்ணிட்டா உனக்குள்ள மற்றதெல்லாம் இறக்கிடலாம் ஈஸியா. ஸோ உன் மனசுல இருந்து உன் குடும்பத்தை பத்தி என்ன அறிவு, கர்த்தரை நேசிக்கிற நேசம், ஆண்டவருக்கு பண்ற ஜபம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ ஃபோக்கஸ் பண்ணி எம்டி பண்ணு அப்படின்ற ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. 3வது பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் கிரியாஸ் டு அவேக்கன் குண்டலினி. குண்டலினின்றது ஒரு சக்தி. இந்த சக்தி எங்க இருக்குன்னா, நம்ம முதுகுல கீழே கரெக்டா முதுகு தண்டு எலும்பு முடிகிற இடத்துல இருக்கு. அதை வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை தொப்புளுக்கு கீழே கொண்டு வரணும், அது வயிற்றுக்குள்ள கொண்டு வரணும், நெஞ்சுக்கு ஹார்ட்ல கொண்டு வரணும், கழுத்துல கொண்டு வரணும், அப்படியே தலைக்கு ஏற்றிடணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரியைகள், மனிதனுடைய அதாவது மனிதனுடைய சக்தியை, மனித சக்தி சார்ந்து செய்யப்படுகிற விஷயங்கள். இதுதான் இந்த குண்டலினி சொல்றது. அது ஒரு பாம்பு எப்படி வந்து அந்த இடத்துல இருந்து ஏறி வர்றதோ அப்படின்னு சொல்லி அதை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. என்ன ரீசனா பாருங்க. இப்போ அந்த ஒரு யோகா குரு இருக்காரு கோயம்புத்தூர்ல, சத்குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளு அப்பப்ப நடத்துவார், இதெல்லாம் நடத்துவார், டான்ஸ் ஆடுவாரு, எல்லாம் நடத்துவாரு. அங்க போனவங்கன்னா போறவங்களுக்கு எல்லாம் அவர் கொடுக்குற கிஃப்டே பாத்தீங்கன்னா இந்த பாம்பு டெய்லி மோதிரம்னு சொல்லிட்டு பாம்பு மோதிரம் மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கொடுப்பாரு. ஸோ தே ஆல் ரெப்ரசென்ட் த ஸ்னேக். யூ நோ தட் வாட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்னேக்? தட் வி நோ. நமக்கு தெரியும் அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை செய்வார். ஆனால் சரி, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். பைபிள் என்ன சொல்லுது? எடுத்தோடனே நீங்கள் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், யோவான் 3:16 அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சொல்லுவாங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே. அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் 1 கொரிந்தியர் 3:16. யோவான் 3:16 ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியே 1 கொரிந்தியர் 3:16 அதே நம்பர் தான். அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா 6:19 இது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. என்ன சொல்லுது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? அனுஷா சொல்லு. அனுஷா இல்லைன்னா பிளஸினா சொல்லுங்கப்பா. என்ன சொல்லுது 1 கொரிந்தியர் 3:16? Don't you know that you yourself are God's temple and God's spirit lives in you?
ஓஹோ, நீதான் வந்து பிளெஸினாவா? நீதான் அபிஷா? யாருன்னு தெரியலையே. பரவாயில்ல, சொன்ன 2 பேரும் சொல்லல, சொல்லாத ஆள் சொல்லியாச்சு. ரொம்ப சந்தோஷம். ரைட், டோன்ட் வரி அபவுட் தட். நாம வந்து நீங்கள் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதை அறியீர்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் என்னவா இருக்கீங்க? கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப ஆலயம் அப்படின்னா ஆலயம் வெறுமையா இருக்குமா, ஆலயத்துக்குள்ள நிறைவா இருக்குமா? அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தருடைய ஆலயமா இருக்கீங்கன்னா அப்ப யார் இருக்கா உள்ள? ஹலோ, யார் இருக்கா உள்ள? ஏசப்பா இருக்கிறார். அப்ப நாட் ஹேலோ. யோகா என்ன சொல்லுது? நீங்க வெறுமையாக்குங்க, உள்ள அப்படியே எம்டி பண்ணி வைங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்றக்க எம்டி பண்ணுங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? நீங்க ஆவியா, நீங்க கடவுளை உள்ள பெற்றிருக்கீங்க, உங்க உள்ளத்துல யார் இருக்கா? ஏசாமி இருக்கிறாரு. அப்ப நீங்க கடவுளுடைய ஆலயமா இருக்கீங்க. எப்படி பாருங்க, அப்போ ஆப்போசிட் டீச்சிங். உங்களுக்கு சொல்லப்படுவதற்கு எதிரான ஒரு உபதேசம், தவறான உபதேசம். அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த பிராக்டிஸ் அதனாலதான் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ரைட். அடுத்தது 2 வசனங்கள் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 14:23 எடுத்து வாசிச்சீங்கன்னா, நீதிமொழிகள் 14:23 என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? சரீர முயற்சி, எல்லா விதமான சரீர முயற்சினாலும் கொஞ்சம் பலன் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உதடுகளின் பேச்சு, வெறும் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க என்ன, எங்க போவான்? அவன் ஏழையா தான் போவான். ஒரு வேலையும் செய்யாம உட்காந்து வெட்டி பேச்சே பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் ஏழையா தான் போவான். ஆனா கொஞ்சமாச்சும் நீ பிசிக்கலா என்ன பண்ணு, பாடுபடு அப்படின்னு சொல்லு. ரைட். இது என்னத்த சொல்லுதுன்னா, நீ உழைக்க வேண்டிய உழைப்பை நீ உழைக்க வேண்டும். உன் நேர்முறையாக நீ வாழ்க்கையில வந்து நீ நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ரூல்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஹெல்த்தியா இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, பெருந்தீனிக்காரனா நீ இருக்கக்கூடாது, போதுமென்ற மனதுடன் இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும், மற்றவங்க மேல வன்கணனா இருக்கக்கூடாது, பொறாமையோ என்றால் எலும்புரிக்கின்னு வேதம் சொல்லுது. இதைத்தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறோம். ஆனா 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நாம என்ன பண்ண நினைக்கிறோம்? நம்ம எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணணும், நம்ம சரீரம் அப்படி. வாட் இஸ் த பர்பஸ்? என்ன பண்ண போறோம்? அதை பண்ணி நாம என்ன பண்ண போறோம்? தெர் ஆர் மோர் நேச்சுரல், அதை விட இயற்கையான நேர்முறையான வழிகள் நம்ம உடம்ப சரீரத்தை சரியா வச்சுக்கிறதுக்கு இருக்குது. அது விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய, ப்ராப்ளத்தை கொண்டு வரக்கூடிய, சாபத்தை கொண்டு வரக்கூடிய வழிகளிலே நாம இறங்காமல் இருப்பது மிகவும் மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தர், நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணீங்களா? நான் பண்ணதே கிடையாது. நீங்க பண்ணீங்கன்னா யோகா பண்றவங்களால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? we can do it. பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுது? I can do everything. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யணும். அதே மாதிரி நீதிமொழிகள் 31:17 ஒரு பெண்ணை பத்தி சொல்லும் போது, வீட்டு தலைவியை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றது? உன்னுடைய தினசரி நீ செய்கிற வேலை உன்னை பலசாலியாக மாற்றுது, உன்னை எல்லா விதத்திலும் உன்னை ஸ்ட்ராங்கா வச்சிருக்குது. சாரா என்ன பண்ணாங்க? போய் அடிமை பெண்ணை கூட்டு வந்ததுனாலதான் பிரச்சனை. நீ செய்ய வேண்டிய வேலையை அடுத்தவங்களை வச்சு செஞ்சானா தான் பிரச்சனை. சோ நேர்முறையான இயற்கையான வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதை விட்டு குறுக்கு வழியிலே நான் அதை பண்ணா நான் இப்படி ஆயிடுவேன், இதை பண்ணா அப்படி ஆயிடுவேன் என்று சொல்லி அது பின்னால ஓடிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நேரத்தை, முக்கியமான முயற்சிகளை, முக்கியமான அறிவு சார்ந்த விஷயங்களை விட்டு இந்த சரீர முயற்சியில போய் அற்ப பிரயோஜனம் உள்ள சரீர முயற்சிக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம ஃபெயிலியர் ஃபிகர்ஸா மாறிடும். அதனாலதான் ஞாபகம், உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் எப்போதும் காத்திருக்காரு. சிம்சோனுக்கு உதவி செய்த தேவன் பாருங்க, கடைசியில் என்ன சிம்சோனுடைய வாழ்க்கையில, சிம்சோன் எல்லா விதமான தவறுகளை செய்தான். என்ன தவறு செஞ்சான்? அவன் போனது வந்துதான், அவன் மக்களை கொண்டது எல்லாம் தவறு இல்லை. இந்த பர்பஸ்க்காக தான் ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். 20 வருஷம் வந்து அவன் ஒரு சாதாரண மனுஷனை, ஒரு மசில் சித்தாத ஒரு மனுஷனை, ஒரு சாதாரண ஒரு விவசாயியை போல காணப்படுகிற ஒரு பயந்தாங்குழி ஒரு மனுஷனை, பவர்ஃபுல்லான, அவன் சக்தி எங்க இருந்து வருதுன்னு மற்றவங்க எல்லாம் சந்தேகப்படும்படியாக, புரிந்து கொள்ள முடியாதபடியான ஒரு சாதாரண ஒரு குட்டி மனுஷனை பெரிய பலசாலியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அவன் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டான்? அவனை வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி அவன் வாழ்க்கை ஸ்பிரிச்சுவலா அவன் என்ன அவன் சொல்ற சாகர வரைக்கும் ஒரு
வேதத்துல என்ன சொல்லுது, நீ சாகுற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. ஆனா நிறைய யோகா பண்றவங்கள பாருங்க, நிறைய இந்த பிசாசு பிடித்தவங்களை பாருங்க, தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற ஆவிகள் இதெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கோ, நீ போதும் வாழ்ந்தது, நீ என்னத்தை சாதிச்சிட்ட பாரு, உனக்கு இவ்வளவு யோகா பண்ணி உனக்கு சக்சஸ் ஆகல, இது சக்சஸ் ஆகல, நீ போய் பேசாம விழுந்துரு, தற்கொலை பண்ணிக்கோ இப்படின்ற எண்ணங்களை வந்து அது மாதிரி அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, அழுது அழுது அவன் வாழ்க்கையில ஒரு வைஃப் உட்காந்து அவன் கூடயே உட்காந்து அழுதுட்டே இருந்தா அவன் லைஃப் எப்படி இருக்கு பார்த்து. இப்படிப்பட்ட நிலைமையில அவன் சொல்றான், போய் தொலை சனின்னு என்னுடைய முடியல தான் இருக்குது, அதுதான் உடன்படிக்கை, அதான் எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த 7 சடைகளை சிறைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி சிறைச்சான், அது ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறினதுனால அவனுடைய தோல்வி ஏற்படுது. ஏன்னா அந்த உடன்படிக்கையின் பேசிஸ்ல தான் ஆவியானவர் மேல வந்துட்டு இருந்தார். அந்த உடன்படிக்கையை நிறுத்திட்டான். he stopped his blessings, he stopped the way through which God reacts and acts on him. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் நிறுத்தினதுனால என்ன ஆகி போச்சு, இவன் ஏந்திரிச்சு போன்னு பார்த்தா முடியல, மொட்டை அடிச்சிட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா பாருங்க, வேதத்துல தெளிவா ஒரு வசனம் சொல்லுது, அவனை கொண்டு போய் கண்களை பிடிங்க மாவரை கைகளை விளங்கிட்டு மாவரைக்கும்படி வைத்தார்கள்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு அடுத்த வசனம் தனியா ஒரு வசனம், அவன் முடி திரும்ப முளைக்க தொடங்கினது, அவன் தலைமுடி திரும்ப முளைக்க தொடங்கினது பாத்தீங்கன்னா தெரியும். So once the hair started growing, அந்த திரும்ப அப்படியே கனெக்ஷன் வந்துச்சு. முதல்ல அந்த கனெக்ஷன் போச்சு, ஃபீஸ் ஃபயர் போன மாதிரி போன உடனே அது டிட்டாச் ஆயிருச்சு. அந்த முடி முளைக்க ஆரம்பிச்சு திரும்ப வந்து காட்னுடைய கவனன்ட் அவனை கவர் பண்ணுது. மறுபடியும் எப்படி கவர் பண்ணுது, காட் லிசன்ஸ் டு ஹிஸ் பிரேயர்ஸ். அவன் என்ன பண்றான், போயிட்டு அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் இப்ப எல்லாமே. ஸோ காட் இருக்கும்போது நான் எப்படிலாம் இருந்தேன், இப்ப பாரு நான் மாவாட்டுறேன், ரைட் ஓகே, 2 வெள்ளங்க போட்டு உட்கார வச்சிட்டாங்க, கண்ணு போச்சு. இப்ப மறுபடியும் இப்ப அவன் டிசைட் பண்ணிட்டான், நான் கடவுளுக்காக என்ன செய்யணும்டா. அப்பதான் அவன் கையில கொடுக்குறவனை கூப்பிடுறான், எனக்கு எப்படியாவது கூட்டு போய் இந்த வீட்டை தாங்குற அந்த 2 தூண் இருக்குல்ல அங்க கொண்டு போய் வச்சு நான் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சாஞ்சிட்டு ப்ரேயர் பண்றான். அவன் ப்ரேயர் பண்றதுலேயே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான், என்னுடைய ஜீவன் இவர்களோடு சேர்ந்து மடிய கிடையாது, அது பண்ணாம தானே அவன் போயிச்சிருப்பான். பண்ணி அவன் வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது, அவன் உயிரோடு இருந்த போது மருத்துவர்களை பாட்டிலும் அவன் மரிக்கும் போது இறந்தவர்கள் அநேக பேர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை சாம்சன் செய்து முடிக்கிறான். ஸோ அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, yoga is not the remedy for anything, it is of no use and it is against God and away from God, it takes you away from God. அப்படிப்பட்ட ஒரு தவறு நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் முக்கியமாக நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். we should not worship any idols or any other god than our God in any form. எந்த விதத்திலாவது எந்த நேரத்திலாவது ஏதாவது ஒரு மறைமுகமாகவோ நேர்முகமாக இல்லாவிட்டால் மறைமுகமாக கூட நம்ம அந்த வேதத்திற்கு புறம்பாக ஆண்டவருக்கு எதிராக வேறு தேவர்களை ஆசரிப்பவர்களாக நாம் காணப்பட்டு விடக்கூடாது. வேதத்துல சொல்லுது, நான் அந்நிய தேவர்களுடைய பேரை கூட என் வாயிலால் உச்சரிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க பரிசுத்தவான். அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சு அங்கிள், நல்லா கேட்டுச்சு. வெரி குட், வெரி குட்.